எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஜானஸ் நீட் ஜோன். இன்னைக்கு எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத தான் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். தட் இஸ் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். இந்த நம்பர் எதுக்காக மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க ஆர் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் நான் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், ஆர் எந்த காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். த ஃபர்ஸ்ட் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அன்ரிசர்வ் கேட்டகரி ஜென்ரல் தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா கேட்டகரிக்குமே பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம வீட்டில் இருந்து ஃபோன்லையோ கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம். பட் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் இ சேவை அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் டிஎன்இஜிஏன்னு இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் ரைட் சைட் கார்னரில் உள்நுழைன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா, துறை உள்நுழைவுன்னு இருக்கும், பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ரைட் சைடில் சைன்இன் இருக்கா, இதில் யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ கேப்சா போட்டு லாகின்னு கேட்குதா. இது வந்து இ சேவை ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். சப்போஸ் நீங்கள் இ சேவை ஐடி இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை, ஐடி இன்னும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸியாக இசிவை ஐடி ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுனால என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இங்கே இருக்கு இல்லையா, இந்த கேப்சா கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நிறைய சர்வீசஸ் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் சர்வீசஸாக இருக்கும். இதில் பர்டிகுலராக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஓபிசி, இது எல்லாமே காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இது எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்கம் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 rupeesன்னு கொடுத்துருக்காங்களே, அண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஃபார் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிஜிஸ்டர் கேன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நியூவாக கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ எங்கேயோ இ சேவை மையத்திலோ இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஆதார் நம்பரில் உங்களோட ஆதார் நம்பர் அப்ளை பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட ஆதார் நம்பருக்கு ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உங்க கேன் நம்பரோட உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ என்னோட ஆதார் நம்பர் போட்டதுனால என்னோட கேன் நம்பர் என்ன, என்னோட நேம் என்ன, என்னோட ஃபாதர் நேம் என்ன அண்ட் நான் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் நான் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா திரும்ப என்னோட ஆதார் நம்பரையோ என்னோட மொபைல் நம்பர் அண்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே மொபைல் நம்பர் காமிச்சிருக்குல்ல, இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி கொடுத்து நீங்கள் டைரெக்டாக இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஓபிசி சர்டிஃபிகேட் போர்ட்டலுக்கு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஆதார் நம்பர் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும், வேலிட் ஆதார் நம்பர் கொடுங்க அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் கேன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் மேக்ஸிமம் இதில் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் டைப் 2லாம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டார் போடவே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கம்பல்சரி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பீலேஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டாக்டரா, செல்வியா, ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, செல்வனா அப்படின்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் பையனா இருக்கீங்க, யூ ஆர் அ பாய்
அண்ட் 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்வன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 18 அபோவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் கேர்ளாக இருக்கீங்க, பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்வி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கேர்ள் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாலும் செல்வியே மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேரிட் அப்படின்னா மட்டும் திருமதி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது எதுவுமே பெருசாக தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேம் கேட்பாங்க. உங்களோட நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நேமை அப்படியே தமிழில் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டுமே உங்களோட ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. பிகாஸ் ஆதாரில் இருக்க நேம் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆதாரில் ஏதாவது நேம் தப்பாக இருக்குது, நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமல் இதில் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப இன்கம் சர்டிஃபிகேட்லேயோ ஓபிசிலையோ உங்கள் நேம் தப்பாக தான் வரும். ஸோ அதனால் ஆதாரில் ஃபஸ்ட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் கேட்கும். நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் அன்மேரிடா மேரிடா அப்படின்றது கேட்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த தேதி என்னன்னு கேட்கும். ஸோ அதை இதில் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்கும். கீழே இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், கார்டியன் இருக்குல்ல. சப்போஸ் நீங்கள் இதில் ஃபாதர் நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா இங்கே செலக்டில் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதையே அப்படியே தமிழில் இங்கே கொடுத்துக்கோங்க. இது வந்து தமிழில் நம்ம கொடுக்கணும் உங்களோட ஃபாதர் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட மதர் நேம் அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இதையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ரிலீஜியன் என்ன அப்படின்றத செலக்டில் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்குபேஷனில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நாட் ஸ்டேட்டட்னு இருக்கு இல்லையா, இதை போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செக்டாரில் எந்த செக்டாரில் நீங்கள் வருவீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு ஸ்டார் கொடுக்கல. ஸோ அதனால் இதை ஃபில் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை போடாமலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்றதையும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தாலுகா, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தாலுகா இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்றதையும் கம்பல்சரி சூஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்மிட் யூனிட் அண்ட் ஏரியா வார்டு இது ரெண்டுமே கம்பல்சரி கிடையாது. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ உங்களோட ஸ்ட்ரீட் நேம் அதை அப்படியே தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பிளாக் நேம் இதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஸோ இதுவுமே நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் உங்களோட டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ளாட் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை தனி வீடாக இருக்கீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்களோட பின்கோட், ஸோ 6 டிஜிட் பின்கோட் இருக்குமா, ஸோ அந்த பின்கோடையும் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கரண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணோன்னே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய கரண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். சப்போஸ் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வேறு, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் அப்பா அம்மா வேறு ஏதோ ஊருக்கு வந்து வேலைக்காக வந்திருக்காங்க, நீங்கள் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய அதே டீடைல்ஸ் தான் பர்மனன்ட் அட்ரஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பர்மனன்ட் அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பரில் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், சப்போஸ் பசங்களாக இருக்கீங்க உங்கள்கிட்ட தனி சிம் கார்டு இல்லை தனி மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதுக்கப்புறம் எப்படியும் காலேஜ் தான் போக போகிறீங்க, ஸோ இதுக்கப்புறம் ஃபோன் நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்னா இப்போவே நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால் எந்த நம்பர் போட போகிறீங்களோ அந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இமெயில் ஐடியும் கம்பல்சரி இல்லை, பட் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டையோ யூசர் நேமையோ மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் அண்ட் இந்த இமெயில் ஐடி வச்சு தான் சேஞ்ச்
சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி அதில் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த பேங்க் டீடைல்ஸும் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் கொடுக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டிஎன்இஜிஏ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம், லாகின் ஐடியும், உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா அதை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட், இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் தானே பார்த்துட்டு இருக்கோம், அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓபிசி நான் அப்ளை பண்ண போகிறேன், நேட்டிவிட்டி அப்ளை பண்ண போகிறேன், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஸ்டெப் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு, இப்போ தான் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதனால் உங்கள் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். உங்களோட கேன் நம்பர் அதுவே காட்டிடும், உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாமே கீழேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணும் போதே கேன் நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பருக்கு பதிலாக இந்த கேன் நம்பரே டேரெக்டாக போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஓபிசியோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஓபிசி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது, இன்கம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல், என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர் இந்த கியூஆர் கோட் தெரியுது இல்லையா, இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் காட்டும். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இப்போ பார்த்த நம்ம ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த பிடிஎஃப் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேன் டீடைல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எடிட் கேன் டீடைல்ஸ் போனீங்கன்னா நீங்கள் எந்த டீடைல்ஸ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ட் உங்களோட ஆதார் நம்பரை எடிட் பண்ண முடியாது, ஆதார் நம்பரை எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் நேம் இருக்கு இல்லையா, உங்கள் நேமையும் எடிட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணணும், என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்இஜிஏ இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கு மெயில் தான் போடணும். மெயிலில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட நேம் வந்து தப்பாக இருக்குது, என்னோட ஆதார் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெயில் போட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சர்வீசஸ் உங்களோட அட்ரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.